வணக்கம். இது நிஜக்கண். ஈரானின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக இஸ்ரேலில் உள்ள மைக்ரோசாஃப்ட் அலுவலகத்திற்கு அருகில் தீ மூண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் தெற்கு நகரமான பீர்ஷேவாவில் பல கட்டிடங்கள் தீப்பற்றி எரியும் காட்சிகள் ஊடகங்களில் வெளியான வண்ணம் உள்ளன. இதன் விளைவாக இஸ்ரேலின் மையப்பகுதியில் சைரன்கள் ஒலித்த வண்ணம் உள்ளது. இதேவேளை நேற்று இஸ்ரேலில் உள்ள முக்கிய ஷொரோகா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஈரான் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் ஷொரோகா வைத்தியசாலை சேதமடைந்ததோடு 89 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. உலகின் மிக சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அரணை தன்வசம் கொண்டுள்ள இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இது இஸ்ரேலுக்கு பாரிய ஒரு பின்னடைவு என்று சொல்லியும் முன்னணி சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இதன்படி இருக்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களை கருத்தில் கொண்டு ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசு கடந்த பல நாட்களாக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. இதன்படி இலங்கையர்களை வெளியேற்றுவதற்கு உதவி கோரி இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் எல்லை தாண்டுதல் சாத்தியமான இடங்களை இலங்கையர்கள் அடைய முடிந்தால் இந்த செயல்முறைக்கு ஆதரவளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக இரு நாடுகளின் ராஜதந்திர பணிகள் தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இந்தியா ஏற்கனவே அதன் ஆபரேஷன் சிந்துவின் கீழ் தனது குடிமக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது. 110 இந்திய மாணவர்களை கொண்ட முதல் குழு வடக்கு ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஜூன் 17, 2025 அன்று எல்லை தாண்டி ஆர்மீனியாவிற்குள் உதவி செய்யப்பட்டது. பின்னர் ஜூன் 19 அதிகாலையில் ஜெரவனிலிருந்து புது டெல்லிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டது. அத்தோடு ஈரானை தாக்கும் திட்டத்தை அமெரிக்கா தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளமைக்கான காரணம் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈரான் தன்னுடைய முக்கிய அணுசக்தி மையத்தை ஒரு மலையின் அடியில் 260 முதல் 300 அடி ஆழத்தில் கட்டமைத்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆழத்தில் உள்ள இலக்குகளை தாக்க சாதாரண குண்டுகள் போதாது என்பதே இங்கு சிக்கலாக இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா உருவாக்கியிருக்கின்ற GPU-57 AP எனப்படும் பங்கர் பஸ்டர் வகை குண்டுகள் வெடிப்பதற்கு முன் சுமார் 200 அடி வரை மட்டுமே துளையிட்டு செல்லும் திறனுடன் உருவாக்கப்பட்டவை. எனவே ஈரானின் ஆழமான நிலையினை இது நிச்சயமாக தாக்க முடியுமா என்பது பற்றி தற்போது ஆய்வு நடைபெற்று வருகின்றது. இந்த குண்டுகள் 30,000 பவுண்ட் எடையுடன் GPS வழிநடத்தும் முறையில் இயங்கப்படுவதோடு இதனை ஏவுவதற்கு திறன் கொண்ட பீட்ரூஸ்பிரிட் விமானங்கள் மட்டுமே பயன்படுத்தவும் முடியும். அத்தோடு குறித்த விமானங்கள் அமெரிக்க மாநிலமான மிசூரியில் உள்ள விமானப்படை தளத்தில் இருக்கின்றதால் ஈரானை அடைய சுமார் 15 மணி நேரம் தேவைப்படும். எவ்வாறாயினும் இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்த்து விட்டதால் அமெரிக்க விமானங்கள் ரகசியமாக பறக்க வாய்ப்பு இருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கருதுகின்றன. போரில் இதுவரைக்கும் இந்த வகை குண்டுகள் பயன்படுத்தப்படாததால் அதன் செயல்திறனை உறுதிப்படுத்துவதே அமெரிக்காவிற்கு தற்போதைய ஒரு சவாலாக உள்ளது. இந்த நிலையில தாக்குதல் மேற்கொள்ளும் முன் முழுமையான வெற்றியை உறுதி செய்ய வேண்டுமென்ற காரணத்தால் அமெரிக்கா இப்போதைக்கு எதிர்வினையை தாமதமாக எடுத்துக்கொண்டு வருகின்றது. இதுபடி இருக்க ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனியின் முக்கிய ஆலோசகராக உள்ள அலி ஷம்கானி இன்னமும் உயிருடன் இருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அவர் தற்போது தீவிர காயங்களிலிருந்து மீண்டு வருவதாக ஈரான் அரசாங்கம் சார்ந்த ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த வாரம், அதாவது ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அலி ஷம்கானி கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் உட்பட பல சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில தற்போது
அதே ஊடகங்கள் அவர் உயிருடன் இருப்பதாகவும் நான் உயிருடன் உள்ளேன், என் உயிரையும் தியாகம் செய்ய தயார் என்று அவர் கூறியதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த அறிக்கையின்படி அலி ஷம்கானி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது நிலைமை சீராகி வருவதாகவும் இங்கு கூறப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேல் வைத்தியசாலையை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தவில்லை, மாறாக இஸ்ரேலின் இராணுவ தளத்தையே நாங்கள் குறிவைத்தோம் என்று சொல்லி ஈரான் விளக்கம் அளித்திருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் மோதலின் 7வது நாளான இன்றைய தினம், அதாவது இன்றைய தினம் 20ஆம் திகதி காலை ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் சொரோக்கா வைத்தியசாலை சேதமடைந்ததோடு 89 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சொரோக்கா வைத்தியசாலை தாக்குதலுக்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஈரானின் அரச ஊடகமான IRNA வெளியிட்டுள்ள செய்தியில், இஸ்ரேலில் இன்று நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் எங்கள் இலக்கு இஸ்ரேல் இராணுவ தளம் மற்றும் உளவு பிரிவு தளம் மட்டுமே. அவை கவ்யாம் தொழில்நுட்ப பூங்காவில் உள்ளன. அந்த பூங்காவுக்கு அருகேதான் சொரோக்கா வைத்தியசாலை உள்ளது. நாங்கள் நடத்திய தாக்குதலின் அதிர்வலைகளால் ஏற்பட்ட பாதிப்புத்தான் வைத்தியசாலையில் உணரப்பட்டதே தவிர எங்களின் இலக்கு வைத்தியசாலை அல்ல என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் தனியாக இல்லை, அவர்களுக்கு அனைத்து வகையிலையும் ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லி வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவும் உதவியும் வழங்க வடகொரியா தயாராக உள்ளது. இந்த மோதலில் தெஹ்ரான் தனியாகவே இல்லை. இந்த போரில் வடகொரிய ராணுவம் மிக உயர்ந்த போர் தயார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கடினமான காலங்களில் நட்பு நாடுகளை கைவிடுவதில்லை. ஈரானிய அணுசக்தி மற்றும் இராணுவ உள்கட்டமைப்பு மீதான இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றேன். அத்துடன் வாஷிங்டனால் செயல்படுத்தப்படும் கொள்கைகள் வன்முறையை அதிகரிப்பதுடன் இராஜதந்திரத்திற்கான கதவை மூடுகின்றது. எனவே ஈரானை முழுமையாக ஆதரிப்போம். அமெரிக்காவின் இராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் அழுத்த கொள்கைகளுக்கு எதிராக நட்பு நாடுகளும் தமது ஆதரவை வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வடகொரிய தலைவரின் இந்த கண்டனத்தையும் ஆதரவையும் ஈரான் வரவேற்றுள்ளது. ஈரானுக்கு சர்வதேச நட்பு நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இங்கு தெரிவித்திருக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படி இந்த போர் இன்னும் தற்போது வலுப்பெற்று கொண்டே இருக்கின்றது. இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.